இப்போ நீங்கள் ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இடத்துல இந்த நாய் கடிக்கிற பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்குது. அது ஏன்? நாய்னா கடிக்க தான் செய்யும், ஆனால் அந்த கடிக்கிற இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதுதான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்தியாவில் வருஷத்துக்கு மட்டும் 50 பேர் நாய் கடினால இறந்து போகிறாங்க. இப்போ நாய் கடிச்சா அந்த நாய் மாதிரியே மாறிடுவோம். அந்த தண்ணியை பார்த்தா பயமாக இருக்கும், அதுக்கடுத்து இந்த ஃபேன் காற்றெல்லாம் பட்டா பயமாக இருக்கும். இந்த நாய் கடிக்கு வந்து மருந்து இருக்கா இல்லையா? இப்போ நாய் கடிச்சா வர ஒரு பேசிக்கான நோய் என்னதுன்னா ரேபிஸ். இந்த காலகட்டத்தில் இதோட தொல்லை வந்து அவ்வளோவா இல்லை. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய பேருக்கு நாய் கடினால இறந்துக்கிட்டே இருக்காங்க. நாய் கடிச்சா என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, ரேபிஸ்ன்ற ஒரு நோய் வந்து நம்மளை தாக்கும். அது வந்து கரெக்டாக போய் என்ன பண்ணணும்னா நம்ம மூளையோட நரம்பை தான் பாதிக்கும். சப்போஸ் தப்பி தவறி ஒரு நாயோ, தெரு நாயாக இருந்தாலும் சரி, வீட்டு நாயாக இருந்தாலும் சரி, முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. எந்த நாய் கடிச்சாலும் சரி, உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டேப் வாட்டர் இருக்குல்ல, டேப் வாட்டர் அதை திறந்து விட்டுருங்க 10 நிமிஷம். ஏன்னா அந்த ஜெர்ம்ஸ் என்ன பண்ணும், அந்த வைரஸ் வந்து மேலே தான் ஃபஸ்ட்டு இருக்கும், அதுக்கடுத்து தான் உள்ளே போகும். இந்த கடிச்சாலோ லைட்டாக கீழே போட்டு ரத்தம் வந்தால் கூட அசால்ட்டாக மட்டும் விடுறாங்க. உடனே அந்த டேப் வாட்டர் திறந்து முடிஞ்சோடனே அடுத்த ஒரு 10 நிமிஷம் பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எதுக்கோ போய் இன்ஜெக்ஷனை போட்டுருங்க. இப்போ இந்த இன்ஜெக்ஷன் போகிற இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதாவது வேக்சினேஷன் இருக்குது, இன்னொன்று வந்து ரேபிஸ் இம்யூனோகுளோபின்ற ஒரு வேக்சின் இருக்குது. அதாவது உங்களை லைட்டாக கீரிச்சு அப்படின்னா ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் கேட்டகரி இருக்கும். அந்த கேட்டகரி இப்படி பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ளீட் ஆனால் கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த இம்யூனோகுளோபின்ற ரேபிஸ் வேக்சின் வந்து போட்டே ஆகணும். அந்த கடிச்ச இடத்த சுற்றி நீங்கள் போட்டதுக்கப்புறம் தான் அந்த வைரஸ் வந்து வலுப்பெறாமல் இருக்கிறதுக்கு அது போடுவாங்க. அதுக்கடுத்து தான் நீங்கள் வேக்சினேஷன் போடணும் 4 டோஸ். நீங்கள் வெறும் வேக்சினேஷன் மட்டும் போட்டுட்டு இந்த இம்யூனோகுளோபின் போடாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ரேபிஸ் நோய் தாக்கும். ரேபிஸ் நோய் தாக்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு ஒரு வாரம் வந்து உங்களுக்கு உடல்நிலை ஒரு மாதிரியாக இருக்கும். 3 மாதம் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து சரியாயிடுச்சுன்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த 3 மாதம் கழிச்சு உங்களை தாக்கும். இந்த நோய்க்கு மருந்தே கிடையவே கிடையாது. 100% வந்தால் டெத்து தான் கன்ஃபார்ம். நாய்கிட்ட இருந்து ஜாக்கிரதையா இருக்க, கடிபட்டாம தப்பிச்சிருக்க.